ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் பிளிங்கிங் ஐஸ் சேனல். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோஸ்ட் ஸ்டோரி. அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஊருக்கு அந்த ஊர் பேர் வந்து சந்திரப்பூர். சந்திரமுகி நகரம். சரி, சந்திரப்பூர். அந்த ஊர் பேர் என்ன? சந்திரப்பூர். அங்கே வந்து இருட்டாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது, அங்கே ஒரு பெரிய பங்களா. எப்படியான பங்களா? பெரிய பங்களா. அந்த பெரிய பங்களாவில் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு அழகான ஊஞ்சல். அந்த ஊஞ்சல் டெய்லியும் நைட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். எப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்? முன்னாடி ஆடிக்கிட்டே இருக்கும். ஆடிக்கிட்டே இருக்கும்போது சத்தம், ஒரு நாள் சத்தம் கேட்காம இருக்காது. ஒரு நாள் சிரிக்கிற சத்தம், ஒரு நாள் அழுகிற சத்தம், ஒரு நாள் கொலுசு சத்தம், அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அப்போ வந்து ஒரு நாள் ஒரு ஃபேமிலி வராங்க, 3 மெம்பர்ஸ். காடினா காரில் வராங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பேபி, அவங்க குழந்தை, 3 பேர். ஹஸ்பண்டோட பேர் வந்து சங்கர், ஒய்ஃபோட பேர் வந்து ஷாமு, அவங்க பொண்ணு பேர் வந்து பிரீத்தி. ஓகே, அப்படியே வராங்க பேசிக்கிட்டு. எப்போங்க போவோம்? ஒய்ஃப் சொல்கிறாங்க, எப்போங்க போவோம்? இவ்வளோ டைம் ஆகுது, ரொம்ப டைம் ஆன மாதிரி இருக்கே. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஆமாம் ஷானு, ரொம்ப டைம் ஆன மாதிரி இருக்கு. ஆமாம். அப்படியே பேசிக்கிட்டு போகிறாங்க. வண்டி இப்படி போகுதா, டப்புன்னு நின்றுச்சு. வண்டி இப்படி போகும்போது டப்புன்னு நின்று ஒன்று என்ன ஆகுது, ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஷானு, எனக்கும் தெரில என்னால் வண்டி நின்றுச்சுன்னு. அப்படியா, சரி வாங்க, ஏதாச்சும் பிரச்சனை இருக்க வெளியே போகலான்னு அந்த ஒய்ஃப் சொல்லும்போது கரெக்டாக அங்கே ஒரு பங்களா, சொன்னல ஒரு பங்களா, பெரிய பங்களானால பெரிய பங்களா பார்த்துருக்காங்க. அவங்க வயசு சொன்னாங்க, வாங்க போய் பார்ப்போம், ஏதாச்சும் இருக்கணும்ல, யாராச்சும் இருந்தால் நம்ம போய் அங்கேயே தங்கிக்கலாம். இன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியா ஷானு, வா போகலாம், நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம். அவங்க போட சொல்கிறாங்க, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா. பயப்படாத பிரீத்தி, அப்பா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியே போகிறாங்க. 3 பேரும், சங்கர், ஷானு, பிரீத்தி, 3 பேர் வெளியே போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க வந்து அந்த நெருங்கிட்டாங்க. கதவை தட்டுறாங்க. டக் 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 தட்டும் போது என்ன ஆயிடுச்சு, டக் டக் தட்டும் போது அங்கே ஒரு பாட்டி வராங்க. ஒரு இது இருக்கும்ல, கையில் இப்படி பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு விளக்கு, லைட், அந்த காலத்து லைட்டு. அந்த லைட் வந்து இருக்கு. ஐயோ பயமாக இருக்கு எனக்கு. தனியாக சொல்கிறேன், யாரும் கூட இல்லை, ஃபோன் இது விழுந்துருச்சு. ஓகே, அப்போ வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன வேணும்னு, எனக்கு வந்து இங்கே தங்கறதுக்கு இடம் தெரியுங்களான்னு கேட்கும்போது, அப்படியா, ஆனால் இங்கே உள்ளே எல்லாம் உடஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடச்சா போதும்னு சொன்னாங்க. அப்படியா, சரி உள்ளே போங்கன்னு அவங்க அந்த வச்சுட்டு விளக்க கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவங்க போய் உள்ளே வந்து படுக்கிறாங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், பொண்ணு பெட்டில் படுத்துக்கிறேன், நீங்கள் சோஃபாவில் படுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரின்னு படுத்துக்கிறாங்க. நடுராத்திரியே அவங்க அம்மா எல்லாரும் ஆழ்ந்து தூக்கிட்டு போயிட்டாங்க.
ஆழ்ந்த தூக்கத்தில் போன உடனே இது அவங்க வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தோன்னா டப்புன்னு முடிச்சுன்னா ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி முடிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கண் எங்கே வந்து முடிச்சிருக்கு, அவங்க பொண்ணு படுத்திருக்க இடத்துல. சொல்லி பொண்ணு காணும். பிரீத்தி 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 எங்கே இருக்கம்மா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எந்திரிச்சுறாங்க. எந்திரிச்ச உடனே என்னாச்சுன்னு கேட்கும்போது பொண்ணை காணுங்க, பிரீத்தியை காணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ரூமாக போய் தேடுறாங்க. தேடும்போது வெளியே போய் தேடுறாங்க. அப்போது அந்த ஆலமர ஊஞ்சலில் அவங்க பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்ன ஆயிடுது, ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பிரீத்தி என்னாச்சு, ஏமா இங்கே ஆடிக்கிட்டு இருக்க இந்த ராத்திரியில்? அப்போ வந்து சொல்கிறாங்க, அதுவாவா எனக்கு பயமா இருக்கு. சரி அப்போ சொல்கிறாங்க, என்னை இந்த ஆண்டி தாம்மா கூட்டிகிட்டு வந்து ஆட வச்சாங்கன்னு சொல்லும் போது யார் அந்த ஆண்டி? அங்கே கண்ணுக்கே தெரியல, யாருமே இல்லை, அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா. அப்போது கிட்ட வந்தாங்க. அந்த பொண்ணு அப்படியே பறந்து போகிறா. அவங்க அம்மா பின்னாடி வர்றாங்க. அந்த பொண்ணு அப்படியே பறந்துட்டான். அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் கண்ணை மூடி அழுது உடனே என்ன ஆயிடுது, அந்த பொண்ணு அங்கேருந்து இறங்கி வந்து அம்மான்றான். அவங்க அம்மா அப்படியே தலையில் கையை வச்சுக்கிறாங்க, இப்படி வைக்கிறாங்க. வச்சோன்னு என்ன ஆயிடுது, பேய் ஆயிடுறான். அந்த பேய் பேர் என்னன்னா தியன். இன்னைக்கு உங்க சாவியா கையில தான் இருக்குன்னு அந்த தியன் பேய் சொல்லும்போது அவங்க எல்லாரும் ஓடுறாங்க, அந்த அரண்மனைக்குள்ள ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது என்ன ஆயிடுது, அங்கே அதான் அந்த பேய் வந்து உள்ளே வந்துச்சு. உள்ள காலடி எடுத்து வச்ச உடனே என்ன ஆயிடுது, அப்போ வந்து உள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அந்த அரண்மனையே பலன்னு ஆயிடுது. அப்புறம் அந்த பேய் உள்ளே வந்தோடனே அவங்க படிக்கட்டில் ஏறுறாங்க. அது வந்து எக்ஸலேட்டர், இந்த கீழே வர இப்படி மேலே இருக்குன்னா அது இப்படி கீழே வர எக்ஸலேட்டர் இருக்குல்ல, அது மாதிரி அது கீழே வந்துடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல. 2 நாள் ஆச்சு. ஒரு நாளைக்கு 10 பேய், இன்னொரு நாளைக்கு 10 பேய், 20 பேய் ஆயிடுச்சு. 20 பேய் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, 20 பேய் ஆன உடனே அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல. அந்த 20 பேயும் ஒன்றா சேர்ந்த உடனே அவர் முடியை பிடிச்சி இழுக்கிறாரு, அந்த பேயோட முடி. அந்த பேய் வந்து டம்னு செவத்தில் இடிக்குது, விடுன்னு சொல்லி விடலை. அப்புறம் வந்து அவர் தரையில் விழுந்துடுறாரு. அவருக்கு கையில் பட்டது அந்த கேண்டில் தான். அந்த கேண்டிலை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை உடச்சி அந்த பேய் மண்டையில் போட்டுறாங்க. மண்டையில் போட்ட உடனே அது எரிஞ்சிடுது. எரிஞ்சு என்ன ஆகுது, எரிஞ்சிட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மறந்துட்டேன். எரிஞ்சிட்டு வந்து என்ன ஆயிடுச்சு தெரியுமா, எரிஞ்சிட்டு வந்து அது வந்து கத்துன உடனே என்ன ஆகுதுன்னா, ஓகே, கத்துன உடனே அது எல்லாமே சரியாயிடுது. அந்த பேய் மறைஞ்சு போயிடுது, புஷ்மாயிடுது. அப்படி ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க பொண்ணு கிடச்சோடனே அவங்க சந்தோஷமாக திருப்பி வந்து அந்த கார் சரியாயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. பாய் பாய், டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.